நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் ரொம்பவே சூடா இருக்கு. நாளுக்கு நாள் அரசியல்ல நிலைமை மாறிக்கிட்டே இருக்கு. தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து பேசுவதற்காக நம்மோடு சிறப்பு விருந்தினர் இணைகிறார். அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர். சார் வணக்கம். வணக்கம் சுரேஷ். சீமான் மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து இந்த முறையும் அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா அல்லது விஜயால ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும்? விஜயால சீமானுக்கு கூடுதல் பலம் கிடைக்கும். கமலஹாசன் சீமானுக்கு அனுகூல சத்துருவா இருந்த மாதிரி விஜயும் சீமானுக்கு அனுகூல சத்துரு. விஜய் ஃபேக்டர் சீமானோட தனித்தன்மையை, அவருடைய சிறப்புத்தன்மையை மக்கள் மத்தியில் கொண்டு போகுது. 214 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு மாற்றம்ங்கிறத பற்றி சீமான் மணிக்கணக்கில் பேசுகிறாரு. மாற்றம் ஒன்று மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஜயால் 10-11 அத்தோட நீயும் ஒன்றுன்னு அதே திராவிட தன்மைக்குள்ளே தான் அவரால் போக முடியுது. சீமான் சாக்கடம்பாரு, நம்ம அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அந்த திராவிட தன்மைக்குள்ளே தான் விஜய் போகிறாரு. அடுத்து இவரால் 214 கேண்டிடேட்டு கமலஹாசன் போல போட முடியாதவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. கமலஹாசன் 234 போட முடியாதுன்னு சொல்றீங்க. அதோட சூழ்நிலை தான் போயிட்டு இருக்குது. அப்படியா? போற இடங்கள்ல எல்லாம் பல லட்சம் மக்கள் கூடுறாங்க, பாக்குறாங்க. என்ன சார் 234 இருக்காதுன்னு சொல்றீங்க? இதுதான் எனக்கும் அவங்களுக்கும் வில்லங்கமா ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே, நான் தரவல் இல்லாமல் சொல்ல மாட்டேன். ஓகே. விஜய்க்கு பிறந்த நாள் 214 தொகுதியிலும் நடைபெற்றதாட்டு தினத்தந்தியில் பொய் செய்தியை அவங்க பிரசுரிச்சாங்க. கேட்டதுக்கு புசியானது சொன்னதை பிரசிச்சோம், எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்ட்டாங்க. நாம் எவிடன்ஸை தேடி பார்க்கும்போது 35 இடங்களில் தான் அவருக்கு பிறந்த நாள் ஒரு 50,000 ரூபா செலவழித்து அன்னதானம் போட்டிருக்காங்க. அப்போ மீதி சுமார் 200 இடங்களில் இந்த 35 இடத்துல இருக்கிற மாதிரி ஆட்கள் இல்லை. டி நகரா பொண்ணு, வேல்முருகன், அது ஈசிஆர் சரவணன், பர்வேஸ், இந்த கொஞ்சம் பேர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கலாம். மதுரையில் கூட அது போட்டுட்டு இருப்பாங்க. நான் மதுரை பார்க்கும்போது மதுரையில் யார் போடுறான்னு தெரியல, அந்த அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம நடக்கிறத நம்ம சொல்கிறோம். அது இல்லாமல் 200 இடங்களுக்கு மேலே இருக்குது. அப்போ இவங்களுக்கு வெயிட்டான கேண்டிடேட் இங்கே இல்லை. ஸோ அதை மறைக்கிறதுக்கு தான் 100 ரூபா ஃபார்முங்கிற அந்த கூத்தம். அதில் எத்தனை பேர் அதை ஃபில்லப் பண்ணி, கிள்ளியூரில் எத்தனை பேர் ஃபில்லப் பண்ணி கொடுத்தாங்கய்யா, கிருஷ்ணகிரியில் எத்தனை பேர் கொடுத்தாங்கய்யா, ஓசூரில் எத்தனை பேர் சொல்லுவாங்களோ என்னமோ. அந்த சொன்னால் அந்த கொடுத்தவனுக்கு தகுதி என்ன, அவன் கேண்டிடேட்டுக்கு வெயிட் ஆனவனான்னு நம்ம பார்த்துருவோம். அவன் அந்த பகுதியில் விஜய்க்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவனுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். அப்போ இது சொத்தை வெத்து வேட்டுன்னு நமக்கு தெரிஞ்சு போகும். இப்போ நீங்கள் சீமான் 214 கேண்டிடேட் போடுறாருன்னா ஐடியாலஜிக்கலி ஓரியன்ட் கேண்டிடேட்ஸ் போடுறாரு, யங் கேண்டிடேட் போடுறாரு, சமூக நீதி பார்வையில் போடுறாரு. அவரே பார்த்து வண்ணார் நாவிதர், குயவர், போயர் ஓட்டருக்கு டிக்கெட் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுக்குறாரு. முத்தரையர், யாதவர், செங்குந்தர் போன்றவங்களுக்கு எம்ஜிஆரே இவங்களுக்கு அநீதி அழைச்சிட்டாங்கன்னு ஜாதிவாரி கணக்கு எடுக்காமல் அநீதி அழைச்சிட்டாங்கிறத புரிஞ்சு எம்ஜிஆரே அடித்து அந்த மக்களுக்கு அதிக பிரதித்தோடு போகிறாருன்னு சொல்லும்போது அவர் ஒரு பாதையில் என் தொகுதியில் இத்தனை பேர் கேண்டிடேட்டுக்கு போட்டி போடுறானெல்லாம் பார்க்கல. இந்த தொகுதியில் எனக்கு ஊராளி கவுண்டரை போடணும், இந்த தொகுதியில் எனக்கு வேட்டுவ கவுண்டரை போடணும், அப்படி நார்வேல் தொகுதியில் குயவர் சமுதாயத்தை போட்டிருக்கிறாரு, இப்படி கன்னியாகுமரியில் பரதவர் மீனவரை போட்டிருக்கிறாரு. ஸோ இப்படி அவர் ஒரு கணக்கு படி 4வது 5வது முறை தனிச்சு நிற்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு பெரிய மாசு 50,000லாம் சொல்கிறீங்க, ஜாதி பார்த்து நீங்கள் போட மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க. பட் உங்களுக்கு ஒருத்தான கேண்டிடேட்டு 50க்கு மேலே விஜய்கிட்ட இல்லைங்கிறதான் 100க்கு 100 உண்மை. இதில் அடுத்த ஒருத்தான கேண்டிடேட்டுக்கு நீங்கள் என்ன போவீங்கன்னா, மனோகரன், இப்போ இவர் ஓபிஎஸ் அணியிலேருந்து இங்கே வந்திருக்கிறாரு. மனோகரன் முன்னாள் எம்எல்ஏ. அவர் செங்கோட்டையும் அவரை கேண்டிடேட்டாக வாய்ப்பு இருக்குது. தென் சத்யபாமா செங்கோட்டையும் கேண்டிடேட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீதர், ராஜலட்சுமி, இப்படி அதிமுக அதிருப்தியாளர்கள், முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியம், அவர் பரையர் சமூகத்தை சேர்ந்தவர், அதிமுக அதிருப்தியாளர். இப்படி அதிமுக அதிருப்தியாளர்கள் மூலமாக ஒரு 50-60 கேண்டிடேட்டை தேர்த்துவீங்க. 110 பிரேமலதா சசிகலா அம்மையாருக்கு ஒரு 30 சீட்டு கொடுத்தா 140, ராமதாஸுக்கு ஒரு 30 சீட்டு கொடுத்தா 170. இவ்வளோ போனாலும் இன்னும் ஒரு 64 கேண்டிடேட்டுக்கு ஆள் இல்லை. உண்மைங்க. கிள்ளியூரில் யாருங்க இருக்கா, விளவங்கோட்டில் யாருங்க இருக்கா, ஓசூரில் யாருலங்க இருக்கா, தளியில் யாருங்க இருக்கா? சார் ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருக்காருன்னு சொல்றாரு. நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு வீட்லையும் 2 ரஜினிகாந்த் இருக்கிறாங்க. ஓகே. ஒவ்வொரு வீட்லையும் ஒரு சேயோன், முருகன், தமிழ் கடவுள், சிவகார்த்தியர் இருக்காங்க. சிவன், கார்த்திகேயன், சிவன், முருகன். ஒவ்வொரு வீட்லையும் ஒரு சிவகார்த்தியன் இருக்காப்புல, ஒவ்வொரு வீட்லையும் ஒரு அஜித் இருக்காப்புல. இதுல
சீமான் இவங்களெல்லாம் தமிழ் தேசியத்தில் எடுத்து அது பறையர் சமூக வீடுன்னா பறையர்களுக்கு 5 விழுக்காடு நான் தான் கேட்குறேங்கிறதையும், தேவேந்திரகுல வேளாளர் சமூக வீடுன்னா தேவேந்திரகுல வேளாளரின் பட்டியல் வெளியேற்றமும் பட்டியலில் இருக்கிறது வரை அவங்களுக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணுங்கிறதையும், கவின் ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்கறது மூலமாட்டும் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் ரசிகரும் 2 ரஜினிகாந்த் ரசிகர் இருக்காப்புல. இவருக்கு 1ன்னா ரஜினிக்கு 2, சந்தேகமே இல்லாமல். ஒரு சிவகார்த்திகேயன் ரசிகர், ஒரு அஜித் ரசிகர். இவங்கெல்லாம் தமிழ் தேசிய அரசியலில் விஜய்க்கு கொள்கையற்ற கோமாளித்தனமான அரசியலையும், தமிழ் தேசிய கொள்கை உண்ட உறுதியான 234 தொகுதியிலும் போட்டி, எல்லா தேர்தல்களிலும் போட்டி என்று தெளிவான நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய தன் அரசியலை ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய 2 ரஜினிகாந்த் ரசிகர், ஒரு சிவகார்த்திகேயன் ரசிகர், ஒரு அஜித் ரசிகர். ஏன் கொள்கையில் வசப்பட்டால் ஒரு விஜய் ரசிகர் கூட தனக்கு ஓட்டு போடுவாங்க அரசியல் ரீதியான்னு சீமான் நம்பிக்கையோடு இருக்கிறார். ஓகே, ஸோ சீமான் வந்து 117 பெண்கள் ஆண்கள்னு சொல்லி 2 பேருக்கும் 50% வந்து கொடுக்குறாரு. இது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த சட்டமன்ற தேர்தல் அவருக்கு எவ்வளவு தூரம் கை கொடுக்கும்? நிச்சயமா எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான். விஜய் மறந்துருங்க, ஃபர்கெட் விஜய். விஜய்ங்கிற கேரக்டரே இல்லை. சீமான் மேல வன்மத்தில் மாணிக் தாகூர் இழிவாகவும் இவர் பிரவீன் காந்தி இழிவாகவும் விஜயை பற்றி பேசுறாங்க. அப்போ விஜய் நீங்க மறந்துருங்க, அது கற்பனை ஏட்டு சுரக்கா. அந்த ஏட்டு சுரக்காய் மறந்துருங்க. இவங்க வன்மத்தில் பேசக்கூடிய இவங்களையும் மறந்துருங்க. யார மாணிக் தாகூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியும். களத்தை பார்ப்போம். நான் கரெக்டாக தான் பேசுவேன், உண்மையாக தான் பேசுவேன், நேர்மையாக தான் பேசுவேன். நான் பேசுறது தப்பு, டேட்டா தப்புன்னு என் மேலே கை நீட்டி ஒருத்தர் பேச முடியாது. என் தம்பி ரங்கராஜ் பாண்டே பேச முடியாது, கல்யாணராமன் பேச முடியாது, யாரும் பேச முடியாது. ஏன்னா டேட்டா அதில் இருக்கும். மனச்சாட்சியோட எல்லாரும் சொல்லுங்க. துக்ளக் குருமூர்த்தி அவர் துக்ளக்கில் இதை எழுதட்டு, தினமலர் எழுதட்டு, தினத்தந்தி இதை எழுதட்டு. சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது எடுத்த வாக்கு என்ன? 1.1 விழுக்காடு வாக்கு. கலைஞர் ஜெயலலிதா ஃபைட்டு டைட்டா இருந்தது. இப்ப சீமான் எடுத்திருக்க வாக்கு என்ன? 8.2 விழுக்காடு வாக்கு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அதிமுக எடுத்த வாக்கு என்ன? 41 விழுக்காடு வாக்கு. இன்னைக்கு அதிமுக எடுத்த வாக்கு என்ன? 20 விழுக்காடு வாக்கு. எடப்பாடிக்கும் பிரதமர் வேட்பாளர் இல்லை, சீமானுக்கும் பிரதமர் வேட்பாளர் இல்லை. மாணிக் தாகூருக்கு இதான் கொமட்டுது, தீயில மிதிச்ச மாதிரி இதான் சொல்லதுக்கு தயங்குறாரு. எடப்பாடி பழனிசாமி 3வது பேர் ஒன்று தான் பாஜக வந்தாருன்னா பாஜக எதிர்ப்பாளர்னா மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லணும்ல. உனக்கு சீமான் மேல வன்மம் காழ்ப்புணர்ச்சி சொல்ல மாட்டேன். இவ்வளவுதான் நீ ஏட்டு சுரக்கா கற்பனையை பேசுவ, நான் உண்மையை பேசுறேன். அப்ப இதே எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே சீமான் போன விளவங்கோட்டில் சீமானுக்கு கீழே போயிருக்கிறாரு. கருத்து பார்வையற்ற மாணிக் தாகூருக்கு இது தெரியுமா? சீமான் அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில சீமானுக்கு கீழே எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறாரு. கருத்து பார்வையற்ற பிரவீன் சக்கரவர்த்திக்கு தெரியுமா? இது தெரியாது. அல்ல தெரியும், தெரிஞ்சாலும் சொல்ல மனசு இல்லை. தென் மாவட்டத்தில் 10 மக்களவை தொகுதியில் சீமானுக்கு வேட்பாளர்கள், 7 மக்களவை தொகுதியில் நின்ன எடப்பாடி பழனிசாமி வேட்பாளரை விட 30,000 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே, அதிமுகவில் பலனில்லாத ஜாதிகளை தன்வசப்படுத்தி, வெள்ளாள கவுண்டர் வன்னியர் அல்லாத ஜாதிகளை பயன்படுத்தி, ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஐயா சிவி சண்முகம், இது 100க்கு 100 உண்மை. அந்த ஜாதிக்காரன் எல்லாருக்கும் ரவீந்திர சாமி நேர்மையா சொல்லுவான், உண்மையா சொல்லுவான்னு தெரியும். முழு பூசணிக்காயெல்லாம் நீங்க ஒன்றும் சோத்துல மறைச்சிட முடியாது. ஐயா பயன்படுத்தி பலகீனப்படுத்தி அவர் வளர்ந்திருக்கிறாரு. இப்பவும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? 24ல் காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி. சீமானும் அதுதான் சொன்னார். திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள். அந்த நிலைப்பாட்டில் சீமான் உறுதியா இருக்கிறாரா? இருக்கிறார். எடப்பாடி இருக்கிறாரா? இல்ல, மாறிட்டார். இந்த இடம்தான் காங்கிரஸ்காரனுக்கு அறிவு நாணயம் மற்ற செயலை நான் சொல்றேன். அவங்க அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறி பாஜக கிட்ட விழுந்திருக்கிறார். அடுத்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல சீமான் களத்துல நின்னாரா? நின்னாரு. களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு காங்கிரஸ்காரன் சீட்டை விட்டுட்டு போன அவனையும் கோழை நாய் தான். பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாகூரும் ஈரோடு கிழக்குல நிற்கிறதுக்கு வக்கற்று போனவங்க தான் காங்கிரஸ்காரனும். விக்கிரவாண்டியில் நின்ன என்டிஏ நிற்க முடியல. எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்குல நின்னா சீமானுக்கும் தனக்கும் உள்ள வித்தியாசம் கொங்கு மண்டலத்திலே பெருசா இருக்காருன்னு களத்தை விட்டு ஓடிட்டாரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருந்த அவரும் வரல. அங்க சீமான் களத்துல நின்று இருக்காரு. ஸ்டாலின் வர்சஸ் சீமான் அங்க நடந்திருக்குது. பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணு நடந்திருக்குது. இது கள அரசியல். இந்த கள அரசியலின் தாக்கப்படியே சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார். 3 முறை பலகீனப்படுத்தி இருக்கிறது ஆதாரம்.
4வது முறையும் பலகீனப்படுத்துவார் என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டிலிருந்து மாறினதும், இடைத்தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணாம சீமானை கண்டு பயந்து ஓடுனதும் மேலும் காரணங்கள். இதை தாண்டி சீமான் குறிவைக்கிறது 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகளை குறிவைக்கிறாரு. முக்குலத்தோர்களை எதுக்காரு? இந்த மாணிக் தாகூருக்கு ஜாதிய முக்குலத்தோர் தான். அவர் தாகூர்னு போட்டனால கைஸ்தா கிடையாது, இங்க உள்ள ஏதோ ஒரு தேவர் தான். ஸோ அவர் ஜாதியம் குறிவைக்கிறார். இது கருத்து பார்வையற்ற மாணிக் தாகூருக்கு தெரியல பார்த்தீங்களா? ஸோ அதுல சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 10.5 வச்சு எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலை சீமான் பண்றாரு. 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கிறாரு. பிராமின் ஐக்கான்களை முன்னெடுக்கிறாரு. ராமானுஜர், தென் வி சாமிநாத ஐயர், வைத்தியநாத ஐயர், பரிமால் கலைஞர், பாரதியார் 5 பிராமணர்களை முன்னிறுத்தி, ஐக்கான்களை முன்னிறுத்தி 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. பட்டியல் வெளியேற்றத்துக்கு நிற்கிறாரு. கவின் ஆணவ படுகொலையை கண்டிக்கிறார். தேவேந்திர குல வேளாளர் வாக்க குறிவச்சு. ஸோ 18 விழுக்காடு என்டிஏ வாக்குக்கும் குறிவைக்கிறாரு. அதிமுகவை பலகீனப்படுத்த முடியும்னு கருதுறாரு. இதெல்லாம் ப்ராசஸ். இது கொமட்டுது, தீயில மிதிச்ச மாதிரி பிரவீன் சக்கரவர்த்திக்கும் மாணிக் தாகூருக்கும். இழிவான மனிதர்களுக்கு இப்படிதான் இருக்கும். இந்த வார்த்தை அப்படியே போட்டு. ஸோ சீமான் ஏற்கனவே நடந்த களத்துல எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி மேலும் உயர்வார். அடுத்த கட்டம் ஏட்டு சொரக்கா, காகித புலி, இமேஜினரி ஓட்டு விஜய் உள்ள கொண்டு வராங்க. சரி, அதையும் நம்ம பார்த்துருவோம். சீமான் 214 போடுவார், விஜய் போட்டுக்கிடுவாரா? நான் கருத்து கணிப்பு எடுக்கூடிய துக்ளக் உதயாட்ட கேட்கிறேன், போட்டுக்கிடுவாராயா? நீங்க கருத்து கணிப்பு எடுப்பீங்களா? முடியுமா அவரால்? அதுக்கு தான் இந்த 35 இடத்துல தான் பிறந்தநாள் நடந்துன்னு சொல்றேன். சீமான் லெட்டர் பேடா நிற்காம எல்லா களத்திலையும் நிற்கிறாரு. கருத்து பார்வையற்ற பிரவீன் சக்கரவர்த்திக்கும் கருத்து பார்வையற்ற மாணிக் தாகூருக்கு இது தெரியுமா? அடுத்து சீமான் பழைய தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தணும்னு சொல்றாரு. இது என்னங்கிற விஷயவாது மாணிக் தாகூருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தெரியுமா? இந்த மாதிரி இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாரு. அடுத்து டாஸ்மார்க் வேண்டாங்கிறாரு. இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துலலாம் விஜய் திருமங்கலம் சரத்குமார் மாதிரி இருக்கிறாரு. எம்ஜிஆருக்கு நாடியில வெட்டு, எனக்கு நாடியில வெட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலம்னு என்ன ஆச்சுன்னு தெரியும். அது மாணிக் தாகூருக்கு தெரியுமா? அந்த அவர் தொகுதிக்குள்ளதான் திருமங்கலம் இருக்குது. ஸோ விஜய் சீமான் கம்பாரிசன், கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானை லிப் பண்ணி விட்ட மாதிரி மீண்டும் லிப் பண்ணி விடும். அந்த ப்ராசஸ் படி எடப்பாடியும் சீமான் பலகீனப்படுத்துவார். இது தரவுகளின் அடிப்படையில் நான் சொல்றேன். மாணிக் தாகூர் போன்றவர்கள்லாம் பொறாமையின் உச்சத்தில் நின்று, பிரவீன் காந்தி போன்றவர்கள், தினமலர், தினத்தந்தி, பாலசுப்ரமணிய ஆயத்தன் போன்றவர்கள்லாம் பொறாமையின் உச்சத்தில் நின்று சீமானுக்கு எதிராக சதி செய்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம், நிறைய பேச வேண்டியது இருக்கு. நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.